நேச்சரை நான் இந்த அளவுக்கு லவ் பண்ண காரணமே இதாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் எங்கேயோ இருக்காங்க. நான் அவங்கள விட்டு அவங்க என் கண்ணுக்கே தெரியல, அவ்வளோ தூரத்தில் இருக்கேன். ஒரு ரோடு, இந்த சைட் டி எஸ்டேட், இந்த சைட் டி எஸ்டேட், சென்டரில் ஒரு ரோட்டில் நடந்துகிட்ருக்கேன். ஃபுல்லாக மிஸ்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தூரத்தில் ஒருத்தர் இருந்தால் கூட நமக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு மிஸ்ட்டு. சூப்பரான நேச்சர். இந்த மாதிரிலாம் வாழாமல் செத்துட்டுனா என்னங்க பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பார்க்காமலே செத்துட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். சூப்பரான வாழ்க்கைங்க. வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு, சுற்றி இருக்கவங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே ஏன்டா ஊர் சுற்றுற, எங்கெங்கேயோ சுற்றுற, எப்படி சுற்றுற, மழை பெய்யுது, அங்கே அது இருக்கும், இங்கே இது இருக்கும். அதெல்லாம் விட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்கும்போது தான் நம்ம கரெக்டான வாழ்க்கை வாழ்கிறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியல. பல கஷ்டங்களையும் பல சோகங்களையும் வாழ்க்கையே மறந்த ஒரு இயற்கைங்க அது. நேச்சருக்கு இருக்க பவர் வேறு எதுக்குமே கிடையாதுங்க. அதுதான் நம்ம யாருன்றதை நம்மளுக்கு சொல்லும். ட்ராவல் பண்ணால் லைஃப் புரியும், ட்ராவல் பண்ணால் டிப்ரெஷன் குறையும், ட்ராவல் பண்ணால் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மைங்க. ட்ராவல் பண்ணால் நம்ம யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளை பற்றி மற்றவங்க சொல்கிறதுலாம் விடுங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டு அந்த இடத்த ஒரு மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபீல் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் யாருன்றது உங்களுக்கே தெரியும், வேறு யார் சொல்லியும் தெரியாது. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் காதில் கேட்டுக்காதீங்க. உங்கள் லைஃப் ஒரே ஒரு லைஃப், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. எனக்கு தாங்க பிடிச்சிருக்கு இந்த நேச்சர், இந்த லைஃப். இப்படியே போயிடணும் ஒரு ஊராக சுற்றி, நிறைய பார்க்கணும், நிறைய ரசிக்கணும். இருங்க, இது வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். நான் மட்டும் தனியாக இருக்கேனா, அது எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். வீடியோ கட் பண்ணி எப்படின்னு ஒரு 1 hour இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன்.